மரணம் தான் மக்களை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கும்னு நாம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. தெய்வீகமும் பாரம்பரியமும் நிறைந்த உங்கள் ட்ரிபிள் டாக்டர் விஜய். இன்னைக்கு வாழும் போதே நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போறாங்க. அதுக்கு மேஜர் ரீசன் பக்கவாதம். இந்த பக்கவாதம் வந்தவங்க தன்னை தனிமைப்படுத்திக்கிறாங்க. நிறைய நாள் உறவினர்கள் கூட இருக்கிறவங்க அவங்கள பார்க்க முடியாதுன்னு கைவிடப்படுறாங்க. இதனால நம்பிக்கை இழந்து வாழ்க்கையோட விளிம்புக்கே போய் நிக்கிறாங்க. கை கால் விழறது மட்டும் பக்கவாதம் கிடையாது. அதற்கான காரணம் நம்ம மூளைக்கு போற இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறது, இரத்த கசிவு ஏற்படுறது. வெல்கம் டு அவர் மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். ஒவ்வொரு 40 நொடிக்கும் நம்ம இந்தியாவில் ஒருத்தர் இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்படுறாருங்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் இருக்கு. இந்த பக்கவாதத்துக்கு வயசு வித்தியாசமே இப்போ கிடையாது. முன்னாடிலாம் 70 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல பக்கவாதம் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு 20, 30, 40ன்னு வயது வித்தியாசம் இல்லாம பக்கவாதம் பாதிக்கப்படுறாங்க. இந்த பக்கவாதத்துக்கான மேஜர் ரீசன் சோம்பேறித்தனம். நம் வேலைகளை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட தேவைகளை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கவாதத்தின் பாதிப்பு அதிகமா நம்ம கிட்ட வருது. வேகமா ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நம்ம காரணம் சொல்லி எல்லா நல்ல விஷயங்களையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். உடற்பயிற்சி செய்யணுமா தள்ளி போடுறோம். நல்ல உணவு வேணுமா தள்ளி போடுறோம். எது பக்கத்துல கிடைக்கும், எது ஈஸியா கிடைக்கும், நாவுக்கு எது சுவையா கிடைக்கும் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து பக்கவாதத்தை பக்கவா வாங்கிக்கிறோம். இது இல்லாம ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு பேரை இன்னைக்கு சொல்லிட்டு மது பழக்கம், தேவையே இல்லாத இடத்துக்கு போறது, தேவையே இல்லாத பழக்க வழக்கங்களை கொள்றது அப்படின்னு இன்னைக்கு ஸ்கூல் பசங்கள்ல ஆரம்பிச்சு கல்யாணம் ஆனவங்க முதல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. அது ஒரு விஷயமே கிடையாது. அது நம்ம வளர்ச்சியை குறிக்குமே தவிர அதை ஒரு காரணம் காட்டி நம் தவறான பழக்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் நம்ம கிட்ட கிடையாது. ஒருவேளை இந்த பக்கவாதம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட், அலோபதி ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா எடுத்தே தீரணும். அதுல இருந்து ரெக்கவர் ஆகி நம்ம வர்றது இயற்கை வழியில இருந்தா 100% நம்ம கியூர் ஆகிருவோம். பொன்னில் ஒளி போல் எங்கும் பூரணமாய் பூவின் மனம் போல் தங்கும் பொறுப்புடையதாய் மற்றும் பல உயிர்களில் மன்னி பொருந்தும் வள்ளலடி வணங்கி நின்று ஆடு வாம்பே. இயற்கையும் கடவுளும் எங்கும் நிறைந்து உள்ளனர். எப்படி மனிதர்களிடம் கடவுளை காண்கிறோமோ அதே போல் உண்ணும் உணவிலும் மருந்தை காண்போம். உணவில் ஏற்படும் பிழை நம்மை முடக்கிவிடும் முடக்குவாதமாக மாறும். நம்மை சிதைக்கும் பக்கவாதமாக மாறி நம் உயிரை குடிக்கும். ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள், சித்த மருத்துவ தொக்கண சிகிச்சைகள், சீன பாரம்பரியமான மாக்ஸா, கப்பிங், அக்குபஞ்சர் மூலம் இயற்கை வழியிலேயே நம்ம இந்த பக்கவாதத்தை பக்காவா கியூர் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ரோக் வராம தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல கொடுக்குற சின்ன சின்ன சிம்டம்ஸை நீங்க கண்டுபிடிங்க. அப்படி சிம்டம்ஸை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா சித்த ரசாயன சூரணத்தை ஒரு 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் எடுத்து பாருங்க. இந்த பக்கவாதம் உங்க கிட்ட வரவே வராது. மேலும் மருந்து மட்டும் மேஜிக் பண்ணாது. நீங்களும் கொஞ்சம் எஃபெக்ட் எடுங்க. யோகா பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க, நீச்சல் பண்ணுங்க. மேலும் நம்ம மூச்சை எப்படி அடக்கி ஆளணுங்கிறத எளிமையா கத்துக்கோங்க. மருந்தும் உடற்பயிற்சியும் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உணவு. கீரை வகைகள், பச்சை காய்கறிகள் அதிகமா எடுத்து பழகுங்க. நோ ஆயில் நோ பாயில் அப்படிம்பாங்க. முடிந்தவரை சமைக்காத உணவுகளை எடுத்து பாருங்க. விண்ணும் மண்ணும் தேகமும் பலம் பெற உடம்பினுள் உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கண்டான். ஆம், நமக்குள்ளேதான் கடவுள் இருக்கிறார். இன்னும் வரவிருக்கும் பதிவுகள்ல சித்தர் ரகசியங்களை நிறைய நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.